திருமணமான புதிதில் ஆண்மை குறைவு வர்றது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணமான புதிதில் சில காரணங்கள் இருக்குது. ஒன்று நான் ஏற்கனவே நிறைய சுய இன்பம் பண்ணேன், அதனால் எனக்கு வீக் ஆகிடுச்சு, நிறைய நான் சுய இன்பம் பண்ணாலும் எனக்கு வீக் ஆகிடுச்சு. இந்த ஒரு பயத்தோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. ஏன்னா நீங்கள் போகிறதே பயத்தோடு போகிறீங்க. பயத்தோடு போகும்போது விரைப்புத்தன்மை வராது. ஏன்னா அணுறுப்பில் விரைப்புத்தன்மை வரணும் அப்படின்னா பாலியல் ஆர்வம் இருக்கும்போது தான் வரும். நீங்கள் யாரோடய பேசிகிட்ருக்கீங்க, சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஓடிக்கிட்டுருக்கீங்க, பயந்துக்கிட்டு இருக்கீங்க, விரைப்புத்தன்மை வராது. விரைப்புத்தன்மை நல்லா வர்றதுக்கு பாலியல் உணர்வு தூண்டப்பட்டு நீங்கள் ஆர்வமாக இருக்கும்போது தான் வரும். அது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒன்று சுரக்கணும் மூளையிலேருந்து. அது ஓடும்போதோ பயந்து இல்லை சண்டை போடும்போதோ அது இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகும்போதே குகைக்குள்ளே போகிற ஒரு பலியாடு மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. ஏன்னா நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது. நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு நம்ம ஒரு செக்ஸ் பண்ணணும்னு ஆர்வத்தோடு போனீங்கன்னா நன்றாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, வேறு காரணங்கள் இந்த மாதிரி இருக்கலாம். நிறைய பதற்றம் முதல் பல்வேறு காரணங்கள். முதல் நாள்லேயே நம்ம வெற்றியை அடைஞ்சிடணும், ஆண்மையை காட்டிடணுன்னெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. வாழ்க்கை என்பது, அது திருமணம் என்பது ஒரு நீண்ட கால பயணம். ஒரே நாளில் ஜெயிச்சு அங்கே எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு குழப்பமான தவறான நம்பிக்கைகளோடு போகும்போது ஃபெயிலியர் வரலாம். மூணாவது, அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பல பெண்களுக்கு பெண்ணுறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஒரு நாளில் உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக செக்ஸில் ஈடுபட முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரி உள்ளே போகிற ஆண்கள், நீங்கள் செக்ஸ் ட்ரை பண்ணுவீங்க, உள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியாது, உடனே விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும், உடனே பயந்து போயிடுவாங்க, ஐயோ எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு. தொடர்ந்து மற்ற 2-3 நாள் முயற்சி பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகும். இதை சரி செய்ய முடியும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். இதை தவிர ஆண்மை குறைவுக்கான வழக்கமான காரணங்கள் நிறைய இருக்குது. இரத்த நாளங்களில் வர்ற குறைபாடு, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், நரம்பியல் பிரச்சனைகள், ஏதாவது மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய பைரோனி டிசீஸில் நோய்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், சர்க்கரை நோய் இல்லை மற்ற தைராய்டு, பல்வேறு நோய்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம். அப்போது திருமணத்திற்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பு 2 விஷயங்களை ஆண்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை தம்பதிகள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, திருமண உறவு பற்றிய விஞ்ஞானபூர்வமான விதிமுறைகள் இருக்குது. திருமணத்திற்கு முன்பு நாம் அதை கற்றுக்கொண்டு திருமண உறவில் இறங்கணும். இரண்டாவதாக, ஆண்கள் ஒரு 2 பேருமே செக் பண்ணிக்கலாம். திருமணத்திற்கு முன்பு ஆண்கள் கண்டிப்பாக செக்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்து கொண்டு நீங்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடும்போது ஃபஸ்ட் நைட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள், சில மாதங்கள் வரக்கூடிய டைவர்ஸ் எல்லாம் தவிர்க்க உதவியாக இருக்கும். ஸோ செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் திருமணத்திற்கு முன்பான டெஸ்ட்டு, அதே மாதிரி திருமணத்திற்கு முன்பான திருமணம் பற்றிய உறவு பற்றிய கவுன்சிலிங், இது 2ம் திருமண உறவை வலுவாக்குறதுக்கு, நன்றாக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். நன்றி.